ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம், நல்ல தண்ணி தோட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஏ காய் பறிக்கிறோம். பிஏ காய் அவ்வளோ கறிக்கட்ட மாதிரி கிடக்குது, அதைத்தான் இன்றைக்கி பறிக்கிறோம். விலையும் தலைகீழே போயிட்டுன்னுட்டு நேற்றே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் கிடக்கிற காயை நம்ம பறிக்கணுமே, அதனால் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. விவசாய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம காய் பறிக்கிறோம். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, இப்போ காய் வந்து காய் தான் பறிக்கிறோம். கைக்கு எட்டுற அளவுக்கு உள்ளதெல்லாம் பறிச்சிருவோம். கம்பை வச்சு பிறகு தான் பறிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இப்படி தான் டக்கு 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 டக்குன்னு பறிப்பாங்க. இது வியாகுளமாதா, அது மலரக்கா, அது வந்து முத்தக்கா, அது வந்து நம்ம நண்பர் விஜய். ஆமாம், எல்லாரும் வந்து பிரபலமாலான்னு ஒரு ஆசை தான். விவசாயம் பண்ணி பிரபலமாக முடியல. சரி வீடியோவிலையாவது பிரபலமாகும். புல், சரியான புல். இந்த புல்லுக்குள்ளே தான் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தான் காய் பறிக்கணும். ஃபுல்லாக நெறிஞ்சு முள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆடு மாடு திங்கிற, நாங்கள் வந்து வட்டல் சாணத்தையும்போம். அது அங்கே என்ன பேரோ தெரியாது, வெண்ணெய் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக புழு இப்போ வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு. இன்னொரு ஒரு வாரம் போச்சுன்னா புழு வந்துடும். அதுக்குள்ளே காயெல்லாம் பறிச்சுட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பதியம் போடுற வேலைகளில் இறங்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று 2-3 பேர் கால் பண்ணி வின் பதியம் போட்டு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க, நாசிக் முருங்கையில். அதுபோக நாசிக் முருங்கையிலே வந்து 2-3 வெரைட்டிகள் இருக்குது. விவசாயிகள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நானே இங்கே ஒரு தோட்டத்தில் போய் பார்த்தேன், கேட்டாக்கி அதை வந்து நாசிக்னு சொன்னாங்க. அது வந்து அட்டைக்கருப்பாக இருக்குது. ஆனால் வளர்த்தி சரியான வளர்த்தி என் இடுப்புக்கு மேலே இருக்குது. ஆனால் காய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைக்கருப்பு, நோபலை விட மோசமாக இருக்குது. ஆனால் அது கேட்டால் அதுவும் நாசிக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விவசாயிகள் வந்து பதியம் போடுறதுக்கு முன்னாடி மரத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டனாலும் வாங்குங்க, யாராக இருந்தாலும் சரி. அதுதான் நல்லது. பாருங்கள், காய் பறித்து இப்படி தான் வைப்பாங்க. வச்சு அப்படியே கொண்டு போய் அதால் அப்படியே மொத்தமாக வச்சுருவாங்க. அப்படி மொத்தமாக வச்சுட்டோன்னாக்கி இங்கே இருந்தால் அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மழைக்காக தான் இனி வேண்டணும் எல்லாருமே. மழையே இல்லை. பாருங்க, 2-3 நாள் கொஞ்சம் விசுக்கு விசுக்குன்னு மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்கு உண்டான அறிகுறியே இல்லாமல் ஆகிப்போச்சு. மழை பெஞ்சாதான் எங்களுக்கெல்லாம் நீர் வாழ்வாதாரம் கிடைக்கும். இல்லைனாக்கி இந்த வருஷம் எல்லாரும் ஊரை காலி பண்ணிவிட்டு வெளியூர்களுக்கு போய் செட்டில் ஆகிட வேண்டியது தான். விவசாயிகள் நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. சரி, அவங்களோட சேர்ந்து நானும் காயை பறிக்கிறேன். இனி நேராயிட்டு தோனி